இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஓட்டு திருட்டு எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது தருமபுரியில் எடுத்தது. அதை இங்கே ரிப்பீட் பண்ணி காமிக்க போகிறேன், பாருங்கள். வெற்றி பெற்றவர் டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன், அம்புமணி டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன், எடப்பாடி டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன், விஜயகாந்த் டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன், சீமானுடைய டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். இது வந்து கவுண்டிங் சார், கவுண்டிங் பூராமே ஜீரோவில் தான் சார் இருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் ஓட்டு போடுவான். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டு வேறு யாருக்கு அமுக்குனா விழுகலையில சார் ஓட்டு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் போட்டுட்டு எல்லாருக்கும் நான் சுவிட்ச் அமுக்கிறேன், யாருக்கும் விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடி போடுறேன். எடப்பாடி போட்டுட்டு எல்லா பேரும் சுவிட்ச் அமுக்கிறேன், யாருக்கும் விழுகலை சார். தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து அம்புமணி போடுறேன். அம்புமணி போட்டு எல்லா பேருக்கும் அமுக்கிறேன், யாருக்குமே சுவிட்ச் விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து செந்திலுக்கு போடுறேன். இப்போ 5 ஓட்டு போட்டோம். 5 ஓட்டில் கரெக்டாக விழுந்திருக்கு. இப்படி காமிச்சிருவாங்க. இந்த ஓட்டு பூத்தில் இருக்கிற பிரியாணி சாப்பிடக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் காமிச்சிருவேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக தானே இயங்குது. ஆமாங்க, இங்கே பாரு 5 ஓட்டு கரெக்டாக இருக்கா, உள்ளுக்கு 5 ஓட்டு இருக்கா, மொத்தம் 5 பேர் போயிருக்காங்க, 5 ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள், திருட்டுத்தனம். யாருக்கு ஓட்டு போட்டாலும் இங்கே லாஸ்ட்டு செந்திலுக்கு தான் வரும், 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு தான் வரும். அதை கவனித்து பாருங்கள். தருமபுரியில் வெற்றி பெற்ற செந்திலுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இந்த திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணியாச்சுன்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் செந்திலுக்கு தான் வந்து ஸ்டோர் ஆகும். தருமபுரியில் எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி அம்புமணி தோல்வி அடைந்தார் என்ற டேக்கு. இந்த டேக் வந்து இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் மிஷினில் பிக்சர் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. யாரும் காசு கொடுத்து வெற்றி பெறவில்லை. எந்தெந்த கட்சி தலைவர்கள் செவிக்க வேண்டும் என்று இதில் பிக்சர் பண்ணியாச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இதை நான் செய்தி காமிக்கிறேன். இப்போ வந்து விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் ஓட்டு செந்திலுக்கு திருடப்படுகிறது. 4ஆம் நம்பருடைய ஓட்டு இங்கே வந்து திருடப்படுகிறது. இப்போ வேற யாருக்கு அமுக்குனாலும் விடாது. அதே மாதிரி எடப்பாடி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். எடப்பாடிக்கு நான் ஓட்டு போடுறேன் ரெட்டலைக்கு அப்படின்ட்டு நான் வந்து தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடிக்கு போடுறேன். எடப்பாடி ஓட்டு 3ஆம் நம்பரில் போய் ஸ்டோர் ஆகாமல் இங்கே வந்து செந்திலுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. சரிங்களா? இப்போ வந்து அம்புமணி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க மாம்பழ சின்னத்துக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து அம்புமணிக்கு ஓட்டு போடுறேன். அம்புமணி ஓட்டு திருடப்படுகிறது. இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. சரிங்களா? அப்போ யாரும் வந்து எக்ஸ்ட்ராவில் ஓட்டு போட முடியாது. யார் யார் வெற்றி பெறணும்னு பிக்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிப்போம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து செந்தில்கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து செந்திலுக்கு ஓட்டு போடுறேன். அவருக்கு ஓட்டு போட்டு மற்றதெல்லாம் நமக்கு வேலை செய்யுதா? அப்போ அவருக்கு ஓட்டு இப்போ கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க. 10 ஓட்டில் இப்போ என்ன சீமானுக்கு வர ஓட்டு போடுவோம். அதை கவனமாக பாருங்கள். போட்டிருக்கேன், கவனமாக பாருங்க. அதே இதை தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறார். இதை நான் வந்து லஞ்சம் சீமான் கிட்ட வாங்குறேன். அவர் லஞ்சம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு உண்மையாக இருந்தால் ஓட்டு போடுங்கன்றாரு. அது வாசி லஞ்சம் கொடுக்கல அவர் எனக்கு. அவருக்கு ஒரு ஓட்டு போடுறேன். சீமானுக்கு ஒரு ஓட்டு போட்டாச்சு. அப்போ இதில் என்ன தெரியுது? இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஓட்டு போட்டோம். உள்ளுக்கு 10 ஓட்டு இருக்குது. இங்கே கவுண்டிங்கிலும் 10 ஓட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா பூத்துக்குள்ளே யாரும் போகல. ஐயா 10 பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் 5 பேர் ஓட்டை எப்படி திருடி இருக்கேன்றதை நேரடி ஒளிபரப்பில் மோடி இப்படி தான் நேரடி ஒளிபரப்பில் நம்ம ஓட்டு போட சொல்கிறோம். மோடியை கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ண சொல்கிறோம். எப்படி மோடி கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடும்போது இதில் வந்து ஓட்டு திருட்டு எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். நேரடி ஒளிபரப்பில் கண்ட்ரோல் பட்டனை மோடி ஆன் செய்கிறாரு, அவரே இங்கே ஓட்டு போடுறாரு. இப்படி ஓட்டு போடும்போது நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெறும்போது ஆமையா யாருக்குமே ஓட்டு உரிமை இல்லை,
இந்தியா பிரதமர் கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் செய்கிறாரு, அவரே ஓட்டு போடுறாரு, 100 ஓட்டு. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வெற்றி பெற்றாரு என்று தெரிய வரும். அதனால் ஜெயம் 1 மதுரை டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் 6/1/12 வாய்தாவில் 6/1/12/2026 வாய்தாவில், அதாவது 6/1/2026 வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போட வேண்டும் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே இந்த சுவிட்சை அமுக்கும் போது நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த போட்டி நடக்கணுன்றதுக்கு தான் 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பலகட்ட முயற்சி எடுத்திருக்கிறேன். எல்லாதும் அரசுக்கு தெரியப்படுத்தி அனைத்து குற்றமும் செய்தேன். அதன் அடிப்படையில் என்ன வழக்கு பதிவு செய்யவில்லை. ஆகையால் இந்த நேரடி ஒளிபரப்பு நடக்காமல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் நடப்பதற்கு முன்பாக இந்தியா பிரதமர் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிய சார்பில் நேரடி ஒளிபரப்பில் இவிஎம் மிஷினில் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே 100 ஓட்டு போடுறாரு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியும் பயன்படுத்தாமல் இந்த மிஷினில் ஜெயபாண்டி வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்தியாவில் இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் யாருக்கும் ஓட்டு உரிமை இல்லை என்பது 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற மோடி 100 ஓட்டு போட்டதில் 70 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெறுவேன். அப்போ நான் இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே மோடியை கேட்கணும், ஏயா மோடி நீ தானே 100 ஓட்டு போட்ட, பிஜேபி தானே போட்ட,